ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டுடே ஸ்பெஷலில் பார்க்க போகிற ரெசிபி வந்து தால் மக்னி. இது வந்து நான் சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷு. இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து கருப்பு உளுந்து வந்து ஒரு கப் வந்து 250 ml வந்து ஊற வச்சுருக்கேன் இந்த கப்பால். அப்புறம் ராஜ்மா வந்து ஒரு 3 ஸ்பூன் வந்து ஊற வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஸ்பூனால் ஒரு 3 ஸ்பூன், அது ரொம்ப தேவையில்லை, ஒரு 3 ஸ்பூன் மட்டும் போதும். இதெல்லாம் சேர்த்து ஓவர் நைட் ஊற வச்சுருங்க. நைட் ஃபுல்லாக ஊற வச்சுருங்க. அட்லீஸ்ட் ஒரு 10 மணி நேரம் ஊறணும். இது வந்து கருப்பு உளுந்து வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, முக்கியமாக லேடிஸ்க்கு ரொம்ப நல்லது. நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, எல்லாருக்கும் தெரியும். சாரி யுவர் ஆனர், தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. இதை ஊறிடுச்சு 10 மணி நேரம். இப்போ வந்து ஊறினதுக்கப்புறம் ஒரு 2 வாட்டி கழுவிட்டு இந்த மாதிரி குக்கரில் தண்ணி ஊற்றி, தேவையான தண்ணியை ஊற்றி அட்லீஸ்ட் ஒரு 15 விசில் வந்து நம்ம வந்து விடணுங்க. அப்போ தாங்க இது வேகும். ஒரு 12லேருந்து ஒரு 15 விசில் வரைக்கும் விட்டால் தான் இது வேகும், நல்லா மசியணும். இப்போ ஒரு பேனில் வந்து நம்ம வந்து ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு ஸ்பூன் வந்து பட்டர் சேர்த்துருக்கேன். இது காயிட்டும். இதில் வந்து 1 ஸ்பூன் வந்து ஜீரகம், ஒரு 2 ஏலக்காய், ஒரு 4 கிராம்பு, 2 துண்டு சின்ன பட்டை துண்டு, ஒரு பிரிஞ்சி இலை, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ சின்ன சைஸில் ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ரொம்ப வெங்காயம் தேவையில்லை இதுக்கு. பொடியாக நறுக்கின இஞ்சி 1 டேபிள் ஸ்பூனு, பொடியாக நறுக்கின பூண்டு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதை சேர்த்து நல்லா வதக்கணும். இப்போ வந்து ஒரு 3 தக்காளி வந்து நான் நல்லா நறுக்கி வச்சுருக்கேன். இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இதோடு வந்து ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து வதக்கிடலாம். இப்போ வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து தனியாத்தூள், 1 ஸ்பூன் வந்து கரம் மசாலா, 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் வந்து சுகர், ஒரு அரை ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், இதெல்லாம் சேர்த்து நல்லா இந்த எண்ணெயிலே வதக்கிடணும். கொஞ்சம் மசாலா இது பத்தலைன்னா கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டை வந்து சேர்த்துங்க. இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. கூட கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டு இதை வந்து நல்லா வதக்கிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து சிம்மில் வச்சு வேக வைக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக வைக்கலாம். வேகட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுல. இப்போ வந்து இந்த கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது நம்ம ராஜ்மாவும் கருப்பு உளுந்தும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா அப்படியே நல்லா சாஃப்டாக வெந்திருக்கணும். கொஞ்சம் வேகலைன்னா இன்னும் ஒரு 2-3 விசில் விட்டு கூட வேக வைங்க. நல்லா சாஃப்டாக வெந்திருக்கணும். இந்த மாதிரி வெந்து எடுத்துங்க. இப்போ வந்து இதை வந்து நம்ம கரண்டியால் கொஞ்சம் அப்படியே லைட்டாக மசிச்சு விடணும். லைட்டாக இந்த மாதிரி மசிச்சு விட்டுறணும். ரொம்ப மசிக்க வேண்டாம், ஒரு 2-3 வாட்டி மசிச்சா போதும். இப்போ இந்த கிரேவியில் வந்து இந்த உளுந்தையும் ராஜ்மாவையும் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. இந்த கிரேவியோட நல்லா இந்த உளுந்தையும் ராஜ்மாவையும் சேர்த்து விட்டுருங்க. இப்போ வந்து கசூரி மேத்தி, அதாவது வெந்தயக்கீரை. அது ஏன் சார் மேஜர் சுந்தரராஜன் மாதிரி தமிழ் இங்கிலீஷ் கலந்து பேசுகிறீங்க? இதை வந்து நல்லா கசக்கிட்டு அதில் சேர்த்துங்க. இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். கண்டிப்பாக இது இருந்தால் சேர்த்துங்க. இப்போ அடுத்தது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துங்க. இதுக்கு வந்து பட்டர் வந்து நல்லா ஆட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் ஃப்ளேவர். இப்போ அடுத்தது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம். அப்படி ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா உங்கள்கிட்ட பால் இருந்துச்சுன்னா அது ஒரு அரை கப்பு வந்து பால் சேர்த்துங்க, இல்லாட்டி 1/4 கப் சேர்த்துங்க போதும். இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. திக்கான பால் தான் சேர்க்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இந்த திக்னஸ் வந்து இந்த மாதிரி இருக்கணும். இப்போ வந்து கொத்தமல்லி தழை தூவிடலாம். இப்போ வந்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி இருக்கட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளோட தால் மக்னி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து அடுப்பில் வந்து ஒரு தாளிக்கிற கரண்டி வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து பட்டர் சேர்த்துருக்கேன். இதை நல்லா லைட்டாக சூடாகும் போதே ஒரு அரை ஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள், காஷ்மீரி சில்லி இருந்தால் போட்டுங்க, சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. அப்படியே வெளியில் எடுத்துருங்க, இல்லாட்டி காஞ்சிரும். அது அப்படியே இந்த கிரேவியில் வந்து அந்த சூட்டோடு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்ருங்க.
இப்போ வந்து நம்மளோட தால் மக்னி ஃபைனலாக ரெடி ஆயிடுச்சு. இது நான் சப்பாத்தி இதுக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக தொட்டுக்கிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.